வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4ல் 2ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தர அடையாளத்தை பெற்ற ஒரு காற்று பதனாக்கியின் குறித்த விலை ரூபாய் 38,000 ஆகும். வாடிக்கையாளருக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஏசி இருக்கு இல்லையா, அதான் என்னது, காற்று பதனாக்கி. இதனுடைய குறித்த விலை எவ்வளவு? 38,000. நமக்கு 2 சான்ஸ் தராங்க. முதல் இது என்னன்னா, விற்பனை விலையானது 38,000, ஆனால் கூடுதலாக 3,000 மதிப்புள்ள கவர்ச்சியான பரிசுகள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது பாருங்க, குறித்த விலையின் மீது 8% தள்ளுபடி கிடைக்கும், ஆனால் இலவச பரிசுகள் ஏதும் இல்லை. எந்த சலுகை சிறந்தது? நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது பாருங்க. முதல் இதுல நமக்கு விற்க போற விலை எவ்வளவு பாருங்க, விற்பனை விலை அப்படின்னா விற்ற விலை. அதுல எவ்வளவு குறிச்சிருக்காங்க? 38,000 ரூபாய் குறிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு 3,000ல் ஒரு gift தராங்க இல்லையா, அப்போ அந்த கிஃப்டை இதில் நம்ம குறைச்சிருவோம். அப்போ அந்த gift விலையை இதில் குறைச்சிடலாம். சரியா? 3,000. அப்போது நமக்கு விற்பனைக்கு வரக்கூடிய விலை 38,000ல் 3,000 கழிச்சோம்னா எவ்வளவு? 35,000 தான். நம்ம gift கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து நமக்கு ஃப்ரீயாக தானே வருது. அப்போ என்ன செய்யணும்? இந்த குறித்த விலையில் அந்த 3,000 நம்ம கழிச்சோம். அது வந்து தள்ளுபடி மாதிரி, 3,000 ரூபா தள்ளுபடி மாதிரி. அப்போது அந்த ஏசி இருக்கு இல்லையா, காற்று பதனாக்கி, அதோட விலை எவ்வளவு? 35,000 தான். இப்போ ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாவதுல என்ன செய்யறாங்கன்னா, 8% தள்ளுபடி. தள்ளுபடி பாருங்க, தள்ளுபடி எவ்வளவு? 8%. எதுல 8%? இந்த 38,000த்துல எத்தனை சதவீதம்? 8%. அப்போ 38,000 பெருக்கல் 8%னா 8/100ன்னு அர்த்தம். பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். என்ன இருக்கு? 380 பெருக்கல் 8 இருக்கு. 8/1 8 தான். 8 கொண்டு பெருங்க, 8 0 பெருங்க 0. 8 8 64, 64க்கு 4, மிச்சம் 6. இங்கே 3 8 24, 24 அங்கே மிச்சம் எவ்வளோ இருந்துச்சு? ஒரு 6 இருந்துச்சு, அது கூட்டினா 30. அப்போ 3,040. அதாவது 380 பேருக்குனா 3,040. இது தள்ளுபடி. அப்போ விற்பனை விலை பாருங்க, தேர்ஃபோர் விற்பனை விலை அல்ல விற்ற விலை. விற்பனை விலை அதில் எவ்வளோ குறிச்சிருக்காங்க? 38,000 ரூபாய் குறிச்சிருக்காங்க. அதில் நமக்கு எவ்வளோ தள்ளுபடி? 3,040 ரூபாய் தள்ளுபடி. முதல் கழிச்சு இல்லாமல் பாருங்கள், 38,000ல் 3,040 மைனஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து கடை வாங்கினா 10, சாரி 0 இருக்கா, 0 0 கழிச்சிடலாம். இங்கேருந்து கடை வாங்கினா 10, 10ல் 4 கழிச்சா 6, இங்கே 9 இருக்கும், 9ல் 0 கழிச்சா 9 தான். இந்த இடத்துல 7 இருக்குமா, 7ல் 3 கழிச்சோம்னா 4, இந்த இடத்துல 3. அப்போது 34,960. 34,960. முதல்ல பாருங்க, முதல் நம்ம எடுத்தோம்னா 35,000 நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவதுல பாருங்க 34,900 கம்மியாக தான் இருக்கு. அப்போ எது சிறந்தது? 8% தள்ளுபடியே சிறந்தது. தேர்ஃபோர் 8% தள்ளுபடியில் பெறுவது, தள்ளுபடியில் பெறுவது சிறந்ததாகும். சிறந்ததாகும், சிறந்தது ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.